Hi students, welcome to Mahimax. 11th standard exercise number 3.4 24th sum பார்க்குறோம். Find the values of tan alpha plus beta given that cot alpha is equal to 1 by 2, alpha belongs to pi to 3 pi by 2 and secant beta is equal to minus 5 by 3. Beta belongs to pi by 2 to பை வரைக்கும் இருக்குங்க. அப்போது இது எந்த குவாட்ரண்ட் இருக்குது? இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இந்த சீக்கண்ட் தீட்டாவோட வேல்யூ வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. சரிங்களா? இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சம்மை போடணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் இன்ஃபர்மேஷன் காட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/2 பட் நமக்கு தேவை tan வேல்யூ. ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 by cot alpha. So cot alpha na 1/1/2 is equal to நமக்கு tan alpha ஓட வேல்யூ 2ன்னு கிடைக்குது. இப்போ tan alpha கண்டுபிடிச்சோம். நம்ம அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்றதுனால இங்கே tan வேல்யூ வந்து பாசிட்டிவ் இன் pi to 3 pi by 2 அப்படின்றதுனால tan alpha is positive. Tan alpha is positive. First one நம்ம secant beta is equal to minus 5 by 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவை secant beta இல்லை cos beta. ஸோ cos beta is equal to 1 by secant beta is equal to அப்போ இதை 1 by minus 5 by 3 இது எப்படி எழுதலாம்? நம்ம மைனஸ் ஆஃப் 3 by 5ன்னு எழுதிக்கலாமா? ஏன் இந்த மைனஸ் வருது அப்படின்னா எங்கே இருக்குது இது? பீட்டா பிலாங்ஸ் டு எதில் இருக்குது? பை பை 2 டு பை. செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசோட வேல்யூ மைனஸ். ஓகேவா? இன் பை பை 2 டு பை காஸ் பீட்டா கமா சீக்கண்ட் பீட்டா இஸ் நெகட்டிவ். அதனால தான் வேல்யூ நமக்கு நெகட்டிவில் வருது. சரிங்களா? இப்போ இது ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன். இது OAB. இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. காஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது? மைனஸ் 3/5 இல்லையா? காஸ் பீட்டாவோட வேல்யூ 3/5. காஸ்னால் வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ். நமக்கு இது தெரியாது. ஸோ இது நம்ம கண்டுபிடிக்கலாம். OB கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர். ஸோ நமக்கு தேவை OB தான். OB இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் AB ஸ்கொயரோட வேல்யூ. AB ஸ்கொயரோட வேல்யூ 5 ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயரோட வேல்யூ 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் 9 ரூட் ஆஃப் 16 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குது. அப்போது OBயோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 4ன்னு கிடைச்சது. சரிங்களா? அப்போ நம்ம இப்போ நமக்கு சைன் பீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிடும் இல்லையா? சைன் பீட்டா கண்டுபிடிச்சிக்கலாமா? சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4/5 ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். சைன் பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தேவை tan பீட்டா. சைன் பை காஸ் தானே அது நமக்கு tan. சைன் பீட்டா பை காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு tan பீட்டா. அப்போது tan பீட்டாவோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவோம்? மாடுலஸ் போட்டுக்கலாம். sin பீட்டாவோட வேல்யூ 4/5 as divided by minus 3/5. 5க்கு 5 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கள். tan பீட்டோட வேல்யூ tan பீட்டா is equal to minus 4/3ன்னு கிடைக்குது. இப்போது நம்ம tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபைனலாக இப்போ தான் வந்திருக்கோம். tan alpha plus beta is equal to tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha into tan beta is equal to tan alpha ஓட வேல்யூ 2 plus tan beta ஓட வேல்யூ minus 4/3 is divided by 1 minus 2 into minus 4/3. ஸோ பாருங்கள், 2 க்ராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 3 2s are 6 minus 4/3
டிவைடட் பை 1 மைனஸ் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 8/3ன்னு கிடைக்குமா? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 6ல் 4 போச்சுன்னா 2/3 பை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3 + 8/3 3க்கு 3யை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2/11 இதுதான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 2/11. இதோட 24th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.